சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனாலாய பயனின் கொள்வாலறிவன் நற்றால் தொழார் எனின். பாரதத்தாயே உம்மை வணங்கிய பார்ப்போட்டு நாமும் வாழ்ந்திடுவோம். ஜெய ஜெய வந்தே மாதரம் பாடிய சென்று கொண்டே இன்று முழங்கிடுவோம். சென்று கொண்டே இன்று முழங்கிடுவோம். வாழ்க்கை என்பது ஒரு தொடர் பயணம், ஒரு நெடிய பயணம். ஆதிசங்கரர் ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த வாழ்க்கையினுடைய பெனிஃபிட் ஆர் எசன்ஸ் என்னங்கிறார். கிம்சாரே சம்சாரம் அப்படிங்கிறார். சம்சாரம்னா உலக வாழ்க்கை. கிம்சாரே இதில் என்ன எசன்ஸ் இருக்குதுரா அப்படிங்கிறார். சொல்லுகிற பதில் சம்சாரே சாரா. இந்த வாழ்க்கையில் நீ பெறுகிற பலவிதமான பெட்டர் ஆர் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், பெட்டர் பிட்டர் ரெண்டுமே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா. ஒரு பழத்தை புரிஞ்ச ஜூஸ் அந்த மாதிரி வாழ்க்கையை நாம் பிழிக்கிற போது அதில் வருகிற அனுபவங்கள் இல்லையா, அதுதான் வாழ்க்கையினுடைய சாரம் என்ற வார்த்தையை சொல்கிறார். சம்சாரி சாராங்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் முதல்ல உலகியல் ரீதியான அனுபவங்கள் வரும். ஏதோ படிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும், வேலைக்கு போகணும், குழந்தை குட்டி, இதெல்லாம் உலகியல் ரீதியான அனுபவங்கள். இது தே ஆர் கன்ஃபைன்ட் டு தி எர்த். இதுக்கு நம்ம கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உழைக்கணும். இப்போ இந்த உலகத்துக்கு உள்ளது வேறு, இதுக்கு பொருள் தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதே மாதிரி மேலே ஒரு உலகம் இருக்குது, அது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஸோ த பேலன்சிங் ஆர்ட் ஆஃப் எர்னிங் பொருள் அண்ட் அருள் இஸ் லைஃப் ஆல் அபவுட். ரெண்டையும் தேட வேண்டியிருக்கும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. திருவேறுனா துட்டு கிட்டு வச்சுன்னு உலகத்தில் இருக்கிறது, தெல்லியராதெல்லாம் ஞானி ஆகிறதுங்கிற ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்கும் கடவுள்கிட்ட. அந்த பிளானை அழகாக தேவாரத்தில் சொல்லுகிறார்கள். எம்மை தடுத்து அடிமை கொண்டு. கடவுள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது உன் வாழ்க்கையில் உன்னை தடுத்தால் கொள்வான். பாரமாய பழவினை அறுத்து, ஏதோ கர்மாலாம் இருக்கும், எத்தனையோ ஜென்மமாக சேர்த்தது, அதெல்லாம் கழிப்பான். எம்மை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து மூணாவது லெவல் வர்றபோது தன்னை நினைந்துருக தருகின்றான். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இருக்காது. கடவுளை நினச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு கருதா மரவா நெறிக்கான ஒன்று இருத்தால் வனஜம் தரை என்று சிவான் அன்னைக்கு சொல்கிற மாதிரி கடவுளை எப்படியும் ஒரு தைலத்தாரின்னுவாங்க. எண்ணெய் கொட்டுற போது அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கொட்டிக்கினே இருக்கும். அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு சிந்தனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கையில் வரும். இது எந்த அனுபவமும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, அனுபவம் பண்ணக்கூடாது. பெட்டர் பெட்டர் ரெண்டுமே தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கினே போ. பட் God will have a beautiful plan for your life. And God is the only master. So all his plans in your life are master plans. அதுக்கு மேலே யாரும் திட்டமிடவே முடியாது. கடவுள் அழகாக திட்டமிடுவான். நம்மளை விட அவனே எல்லாம் பார்ப்பான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு சங்கடமாக சலிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட
நமக்கு அந்த நிலை கடந்து போகிற போது தான் புரியும், ஓ இதில் ஏதோ ஒரு நல்லது இருந்திருக்கு நமக்கு தெரியலையாங்கிற மாதிரி. ஒரு அஜீரணம் வந்துச்சுன்னா ஒரு வாந்தி எடுக்கணும், வாந்தி எடுத்தா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லாயிடுவேன் இல்லையா? அந்த வாந்தி கெட்டது இல்லை, அதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே. அந்த மாதிரி எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் டு பி அண்டர்கான். அப்படி அனுபவங்களால் புடம்போடப்பட்டது தான் ஞானிகளுடைய வாழ்க்கை என்பது. நான் வந்து அந்த காலத்தில் நிறைய பணக்காரன் இருந்தேன், இப்பயும் இருக்கேன், அது வேறு விஷயம். அது வந்து பொருளியல் பணக்காரன், இது அருளியல் பணக்காரன், ரெண்டும் வேறு. அப்போது ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் வந்தால் கூட ஒரு கார் எடுத்துன்னு எங்கேயாவது போயிடுவேன். ஃபேமிலியெல்லாம் எனக்கு அப்போ கல்யாணம் இருந்தது. நோட் த பாயிண்ட், நவ் ஐ எம் பேச்சுலர். ஒரு சன் ஒரு டாக்டர்லாம் இருந்தாங்க. அதனால் ஒரு லீவ் கிடச்சா எங்கேயாவது போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கிற போது 1983 ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினம் வரும் இல்லையா, 15ஆம் தேதி வரும். அப்போ 14, 15, 16 3 நாள் லீவ் இருந்தது. நான் ஒரு புது கார் வாங்கியிருந்தேன், டிஎம்ஜே 1994ன்ட்டு. எங்கள் நிறைய காரு, 3 கார் இருந்துச்சு, பஸ் இருந்துச்சு, 6 லாரி இருந்துச்சு. பேங்க்குக்கு பணம் எடுத்துன்னு போகிறது, கரன்சி செஸ்ட் போட்டு கனரா பேங்க் நான் கான்ட்ராக்டர் இருந்தேன் கரன்சி செஸ்ட் ஆப்ரேஷனுக்கு. ரொம்ப பணக்காரன், ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டு. மாதிரி வாழ்க்கையில் பார்க்காததே கிடையாது. மெட்ராஸ் லாஜிஸ்டிக் அசோசியேஷன் 14 வருஷம் தலைவர். அண்ணா நகரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பங்களாஸ், எங்கள் வீட்டில் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. இது மாதிரி பெரிய நிலையில் இருந்தேன் நான். இப்போ ஆகஸ்ட் 13, 14, 15 ஒரு புது கார் வாங்கியிருந்தேன். அந்த கார் அந்த காலத்தில் 85,000 தான், ப்ரீமியர் பத்மினி. நான் இன்னொரு 80,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த லாங் சீட்டை பக்கெட் சீட்டை மாற்றி அதில் என்னெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ண முடியும் எல்லாம் பண்ணி டபுள் இதாச்சு. அந்த கார் எடுத்துன்னு நேராக நான் கர்னூல் போனேன். அப்போ கர்னூலில் காஞ்சி மகாபெரியவர் ஏதோ ஒரு காட்டன் மில்லுலேயோ சக்கரை மில்லுலேயோ எங்கேயோ தங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் நான் அவரை பார்த்தது இல்லை. இந்த ஆலய தரிசனம், அருணாச்சல மகிமெல்லாம் பரணிதரன் எழுதி கொண்டிருந்த காலம். அதில் ஸ்ரீசைலத்தில் ஸ்ரீசங்கரர் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த ஆள். அப்போ இருந்து ஏதோ அவரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால் நான் காரை போட்டு நேராக கர்னூல் போனேன். சாயந்தரம் 5:45 ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு மேலே அவரை பார்க்க முடியாதுன்ட்டாங்க. தூரத்துலேருந்து அவரை பார்த்துட்டு அங்கேருந்து மந்திராலயம் கிட்ட, ஸோ மந்திராலயம் போனேன். அங்கே ரூமே கிடைக்கல. கார்லேயே படுத்துன்னு காலையில் துங்கபத்ரா குளிச்சுட்டு அவரை சேவிச்சுட்டு அங்கேருந்து நேராக நான் வந்து அஹோபிலம் வந்தேன். அஹோபிலம் போய் நரசிம்மரை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அருவியிலெல்லாம் குளிச்சுட்டு அங்கேருந்து நேராக மெட்ராஸுக்கு வந்துட்டேன். மெட்ராஸுக்கு வந்தபோது ஆகஸ்ட் 16ன்னு வச்சுக்கோயேன், ஒரு லெட்ரு எனக்கு. பாலக்காடு பக்கத்தில் கொடுவாயூர்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு நொச்சூர் சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஆசிரமத்தில் காரை சித்தருங்கிறவர் ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த பிள்ளையார் தும்பிக்கை ஆட்டினா தான் கோயில் சாத்துவாங்க, காதை ஆட்டினா தான் கோயில் திறப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அது ஒரு சித்தருடைய பிரதிஷ்டை. அவருடைய ஆத்மாவை அதில் வச்சுருந்துருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர்கிட்டருந்து எனக்கு லெட்டர் வந்துச்சு. இந்த மாதிரி எங்கிட்ட வந்து ஓலை இருக்குது, அகஸ்தியருடைய நாடி ஓலை இருக்குது, அதில் உங்களை பற்றி வருது. எனக்கு அது தெரியாது. நான் என் செலவில் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்து நான் சியாமலா கனக சங்கர்ஷினிங்கிற ஒரு மகா மந்திரத்தினால யாகம் வளர்த்து என் செலவில் நான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு வந்திருக்கு, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். பாலக்காடு கிட்டே இருக்குது, கொடுவாயூர். சரின்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸ் வந்துட்டேன்னா அங்கே போனேன். அங்கே போய் குருவாயூரில் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த யாகத்தை முடிச்சுக்கிட்டு அவங்க அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ஆனவுடனே அங்கேருந்து கிளம்பி நேராக மெட்ராஸ்க்கு வந்தேன். நான் அது வரைக்கும் அதே பிராட்வேல தான் இருக்கேன். மலையப்பன் தெருவில் 3வது தெரு தான் காளிகாம்பாள் கோயில். காளிகாம்பாள் கோயிலுக்கு இப்போ வந்தே கிடையாது. எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும். ஷியாமலா அப்படின்னா கருத்த நிறமுள்ள காளி அப்படின்னு அர்த்தம். இப்போ அங்கே போய் அந்த யாகம்லாம் பண்ணிட்டு வந்த உடனே காளிகாம்பாளுக்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கும் கணக்கு இருக்கும். ஏன்னா என்னுடைய ஒரு பிறவி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்போ காளி பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தட்சிணேஸ்வரில். மாதிரி எல்லாமே ஒரு கண்டினியூட்டி தான் லைஃப்ன்றது. ஸோ காளிகாம்பாள் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் போகிறேன். அங்கேருந்து வந்த உடனே போகிறேன். அண்டு நான் அப்போது பெரிய லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டில் இருந்ததுனால ஒரு தடவை கேரளாவில் இருக்கிற என்னுடைய அந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நியூ இயர் அந்த மாதிரி நேரங்களில் போய் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு வருவேன்.
அப்படி வர்றபோது நாகர்கோயில் பக்கத்தில் மயிலாடின்னு ஒரு இடம், அங்கே ஒரு சிற்பக்கலை கூடத்துக்குள்ளே போனேன். அவன் ஒரு ஐயப்பன் சிலையை காட்டி இது ரெடியாக இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா. நான் சரின்னு. அவன் இது இல்லையா, அதுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க, கண்ணு திறக்கிறது அதெல்லாம் பண்ணி ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி கொடுத்துட்டான். அதை எடுத்துன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவண்ணாமலை கோயில், இந்த மாதிரி எங்கெல்லாம் வள்ளியில் கோயிலுக்குதோ எல்லா கோயிலையும் வச்சு நேராக அண்ணா நகரில் நான் இருந்த பங்களாவில் பூஜை ரூமில் கொண்டு வந்து வச்சுட்டேன். அதை ஒரு தாம்பாளத்தில் வச்சு அந்த ஐயப்பனுக்கு பூஜைலாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கும். அப்போ மே மாதம் 11ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி நடந்தது இது, நான் அண்ணா நகரில் கோயில் தலைவராலாம் இருந்தேன். அப்போ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்திருந்தார் அண்ணா நகருக்கு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் கூப்பிட்டா வருவார் அவர் அப்படின்னு. நான் கூப்பிட்டேன். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஒரு பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு, ஐயப்பன் ரொம்ப தேஜஸாக இருக்கான், நீங்கள் ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொன்னார். அவரே பூஜை பண்ணிவிட்டு சொல்லிட்டு போயிட்டார். அப்போது ஆகஸ்ட் மாதம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே நான் காளிகாம்பாள் கோயிலில் போகிறபோது அங்கே இருந்த சிவாச்சாரியார் இருந்தார் இல்லையா, அவரை கேட்டேன், இது மாதிரி ஒரு கோயில் கட்ட சொல்லி உத்தரவாயிருக்கு அப்படின்னு. அவர் சொன்னது, திருவேற்காடு ராமதாஸ் சுவாமி இங்கே இருக்கார், அவர் தான் இதிலெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு. அவர் சொன்னார், நான் நாளை காத்தால் அண்ணா நகர் வர வேலை இருக்குது, நான் அந்த இடத்துக்கு இந்த பொன்னியம்மன் கோயில் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போ அப்படின்னாரு. வந்தார். குரு வரைப்போ ரொம்ப நல்லா இருக்குது, நவரத்தனம் வச்சுருக்கியான்னாரு. இல்லை சாமி அப்படின்னா. சரி போய் நவதானியம் வாங்கினுவான்னார். நவதானியம் வாங்கினு ஐயப்பன் கோயிலில் அடிக்கடி போவேன்ல நான், அதனால் அந்த சக்கரம் ஒன்று இருந்தது. ஸோ அந்த சக்கரத்தை வச்சார், நவதானியம் வச்சார். நான் அன்றைக்கி சபரிமலைக்கு போக வேண்டியிருந்தது, ரொட்டீனாக போயிட்டேன். போயிட்டு இறங்குற போது ஒரு சபதி வந்தான், அவன் நாராயண சபதி. இந்த மாதிரி திருவேற்காடு சாமி அனுப்பிச்சார், உங்களுக்கு ஏதோ கோயில் கட்டணுமாமே அப்படின்னு. அவன் லிஸ்ட்டு போட்டான், அவனே கட்டினான், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ டிசம்பர் 13, 14, 15 3 நாளில் பெரிய கும்பாபிஷேகம், சொந்த செலவு. ஒரு 40-45 சிவாச்சாரியார்கள் வந்தாங்க. சிதம்பரம், அங்கே இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து ராஜப்பா, இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்க. நம்ம குருஜி சுந்தரராமன், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, காளிகாம்பாள் சிவாச்சாரியார், சண்முக சிகாமணி, இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர்லாம் வந்தாங்க. ஒரிஜினல் வீரமணி கச்சேரி, அவன் வீரமணி தாசன் வீரமணி கச்சேரி வச்சு நல்லா பண்ணோம். ரொம்ப பெரிய அளவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி திருப்பியும் சபரிமலைக்கு நான் புக் பண்ணியிருந்தேன். அந்த கும்பாபிஷேகம் அங்கே இருந்து முதல் இருமுடியே எங்கள் அம்மா தான் கட்டினோம். ஸோ சபரிமலைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டோம். இதெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் டிசம்பர் 13, 14, 15 இதெல்லாம் ஆகிப்போச்சு. இப்போ ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இன்னைக்கு ரத்னகிரியில் எந்த ஒரு ட்ரஸ்ட் அபிஷேகம். சாமி எனக்கு 1968 அவர் மலை மேலே உட்காந்த நாள்லேருந்து தெரியும். நீ 26 புக் பண்ணிக்கோ, அன்றைக்கி லீவ் இருக்கும் குடியரசு தினத்துக்கு, அதனால் நீ எங்கே இருந்தாலே அன்றைக்கி வந்துடலாம் அப்படின்னாரு. சரிண்ணா அந்த டேட்டு, அதனால் அந்த இதுக்கு போனோம். ஸோ வாழ்க்கையில் முதல் தடவையாக அந்த முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிற போது நான் 1.5 hours அப்படியே அழுகுறேன், தேம்பி அழுகுறேன். எனக்கு ஒரு கஷ்டம் கிடையாது, நான் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லி உச்சியில் இருந்த காலம் அது. சாமியை நீயே பார்த்துட்டு இருந்தார். ஒரு சீட்டு எடுத்தார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள் அப்படின்னார். நான் அப்போ கூட ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறார் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ மந்திராலயம் ராகவேந்தர் சாமி வந்தார், நேரில் பார்த்துனார். பொந்த பாடுறா அப்படின்னாரு. ஸோ நானும் ராகவேந்தரும் பக்கத்தில் நிற்கிறோம். என்னுடைய உடம்பு நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி ஆண்டவனுக்கு இடது பக்கத்தில் நின்று அந்த நாகம் மறைஞ்சி தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமாக இருக்கிற ஒரு பெரிய ரிஷி இல்லை ஒரு சித்தர். அவர் சொல்கிறார், பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படிங்கிறார். 8 ரூபான்னா எங்கள் பாஷையில், சித்தர்கள் பாஷையில் அஷ்டமா சித்திகள், 8 types of occult powers. உனக்கு 11 பௌர்ணமிக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு 2 மந்திரம் கொடுத்தார். ஒன்று சடாட்சரம், இன்னொன்று அஷ்டாட்சரம். சுவாமிநாதா வெங்கடேசனா அஷ்டாட்சரம் சடாட்சரம் மந்திரம் கிடச்சி. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி ராகவேந்திர தரிசனம், இந்த அனுபவம் இதெல்லாம் கிடைச்ச உடனே என்னால் நார்மலாக இருக்கவே முடியல. எப்போ பாரு சிங்கம் மாதிரி கத்துவேன், இங்கேருந்து 10 அடி போய் தடால்னு விழுவேன், உடம்புல ஒரு அடி படவே படாது. அந்த ரோட்டில் போகிறவங்களாம் இந்த ஆளுக்கு என்ன ஆகி போச்சுன்னு பயப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா அண்ணா நகர் வெஸ்ட் பஸ் ஸ்டாப்புக்கு போனால் எங்கள் வீட்டை தாண்டி தான் போகணும். இப்படி வீட்டுக்குள்ளே சிங்கம் மாதிரி கத்திக்கின்னு உட்காந்து இருந்தால் எப்படி இருக்கும் எல்லாம் அந்த பக்கம், அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் மனசு ஒட்டலை.
நேராக வந்து காடு மோட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். மகேந்திரகிரின்னு ஒரு மலை கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அங்கே திருக்குறுங்குடின்னு சொல்லிட்டு அங்கே போய் தன்னந்தனியாக உட்காந்து இருப்பேன். யாரும் போகக்கூடாத இடங்களெல்லாம் இருக்குது, அங்கே போர்டே இருக்குது, இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது, மலத்தை கட்டு, இது யட்சவனம்னு இருக்கும். அங்கெல்லாம் போக முடியாது. போனால் நீ விட்டலாச்சாரிய சினிமாவில் வர்ற மாதிரி மரத்தை சுற்றி நாயாட்டம் கழிச்சு சுற்றி வந்துக்கின்னு இருப்பேன். அதெல்லாம் யட்சர்களுடைய வேலை. நமக்கு உத்தரவு இருந்ததுனால போகணும், விரதம் இருப்போம். மலத்தை கட்டுன்னு வரும், டாய்லெட்லாம் போகக்கூடாது அந்த மாதிரி இடங்களில். ஸோ அந்த காட்டில் நான் போகாத இடமே கிடையாது. அதே மாதிரி நம்பி மலை, அதாவது ஒரு திருக்குறங்குடிலேருந்து ஒரு பக்கம் நம்பி மலை பெருமாள்து, இன்னொரு பக்கம் சிவந்து மகேந்திரகிரி மலை. கீழே ஒரு கோயில் இருக்குது திருக்குறங்குடியில் ஊர்லேயே. அதில் ஒரு பக்கம் பெருமாள் இருப்பார், அவருக்கு பக்கத்தில் ஒரு சிவன் சன்னதி இருக்கும். அந்த சிவன் சன்னதிக்கு பேர் குடமாடி. குடமாடி இடத்தே வைத்தான் தேவாரத்தில் வரும். சிவன் இடத்து பக்கம் குடமாடி அப்படின்னு. இந்த எஸ்டேட்டுக்கு பேரே மத்தியாசனம் ஒரு எம்பி, இது குடமாடி எஸ்டேட்டுன்னு பேர். இப்படி அங்கே போகிறது வர்றது இப்படி 4-5 வருஷம் அலைஞ்சி கடைசியில் திருவண்ணாமலை சாமி தான் சொன்னார், நீ வந்து குடும்பத்தை விட்டுட்டு ஓடிடுற ஒவ்வொரு பிறவிலையும், அதனால தான் உனக்கு அடுத்த பிறவி வருது, உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ இந்த தடவை நீ குடும்ப பொறுப்பை எல்லாம் முறைவேற்றுது, அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னாரு. முதலாளியே இல்லை, வர வேண்டிய பணம் வரல, கொடுக்க வேண்டியது வராது, ஒரே கோர்ட்டு கேஸு கடன் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ பையனை படிக்க வச்சேன், பொண்ணு படிக்க வச்சேன், ஒய்ஃபு எல்லாம் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஜனவரி 16, 1996 குடும்பத்தை விட்டுட்டு இந்த மாதிரி தனியாக வந்துட்டேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற பல்வேறு அனுபவங்கள் எப்படியெல்லாம் நடக்குது. இப்போ இந்த ஜனவரி 26, 1984 தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு நாள். அதாவது அங்கெல்லாம் போயிட்டு வரணும், மந்திராலயம் அங்கெல்லாம், இங்கே ரத்தனகிரியில் அழணும், சாமி ஒரு சேஞ்ச் வரும்னு சொல்கிறாரு, ராகவேந்திரர் வர்றாரு, நமக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் லைஃபே மாறி போகுது. இதுதான் ஆன்மீகத்தில் அடுத்த நிலை. பைபிளில் வரும், நிக்கோதமஸ்னு ஒரு ராஜா, அவன் போய் ஜீசஸை கேட்குறான், unless you are a special person you can't perform these miracles அப்படிங்கிற. நீங்கள் ஏதோ பெரிய ஆளுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி அதிசயமெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணு கொடுக்கறது, செத்தவனை எழுப்புறது, மொடவனு கை, இதெல்லாம் பண்ணார்ல இயேசு. அதனால் unless you are a special person you can't perform this miracle அப்படின்னு. How is it அப்படிங்கிற போது அவர் ஜீசஸ் சொல்கிறாரு, flesh and blood can give birth to only flesh and blood, it is spirit that gives birth to spiritனர். அப்பா அம்மாங்கிற எலும்பு தோலி இன்னொரு எலும்பு தோலை தான் பெற்று போடும். நீ ஒரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் அன்றி பரலோக ரகசியங்கள் உனக்கு புலப்படாது அப்படின்னு அர்த்தம். unless you are born with spirit you don't enter the kingdom of God அப்படி. அப்போ அந்த ராஜா கேட்பான், how is it possible? அதுக்கு அவர் சொல்லுவார், யாருக்கும் தெரியாதுன்றார். no one knows from where the wind blows nor where it goes, and so is it with a person filled with the Holy Spirit. நம்ம மூக்குக்குள்ளே போன காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா? மூக்கு விட்டு போகிற காற்று எங்கே போகுதுன்னு தெரியுமா? அந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ளே எப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட் வரும்னு தெரியாது, நம்மளை விட்டு அது எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னாரு. எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எங்கே போகுது, நமக்கு அப்புறம் நம்ம உடம்புலேருந்து எங்கே போகுது அப்படின்னு தெரியாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அந்த மாதிரி தான் நான் இந்த ஆன்மீக பாதைக்குள் வந்தேன். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், பிஸ்னஸையும் ஆரம்பித்தேன், ரிவை பண்ணேன், எல்லாத்தையும் முடிச்சு பையன் பண்ணலாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. 96 நான் மனை பரிந்துரையில் பண்ணியிருந்த ஆன்மீகத்தை பெசன் நகருக்கு மாற்றி நீலாங்கரையில் இடம் வாங்கி பெருசாக பண்ண ஆரம்பித்தோம். அப்போ டிவியில் ப்ரோக்ராமெல்லாம் வந்தது, ரொம்ப பெரிய க்ரௌடெல்லாம் வராச்சு. 2 வருஷம் எங்கள் ப்ரோக்ராம் டிவியில் வந்தது, தேவன் நிலாவுக்கு ஒரு தேவாரம். அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கணும், இதெல்லாம் பண்ணோம், ஸ்கூலு, ஆஸ்பத்திரி, ரூரல் சர்வீஸு, அது மாதிரி பெரிய அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் டெவலப் பண்ணி போயிட்டோம். இதுக்கு எல்லாத்தையும் ஸ்பார்க் என்ன, ஜனவரி 26 தான் வரும். இப்போ இதெல்லாம் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தது யார்? ராகவேந்திர சாமி. அவர் ஏன் நமக்கு ஆரம்பித்து கொடுக்கணும் இவ்வளோ பெரிய உலகத்தில்? நான் வந்து மாத்துவா கிடையாது, ஓகேவா? எனக்கு ஹவு அப்படின்னா ஏதோ ஒரு விட்ட குறை தட்டுருக்கும். ஏன்னா என்னுடைய ஒரு பிறவி பிரகலாதன், அந்த பிரகலாதன் தான் வியாசராயராகி ராகவேந்திரர் ஆகிறார். அதனால் அந்த ஓல்டு லிங்கில் வர்றது தான் அதெல்லாம். இப்படி பல அனுபவங்களால் தான் நம்ம ஞானம்ன்றது என்னங்கிறத தெரிஞ்சிக்க முடியும்.
அண்டு பிரகலாதன் யாரை கும்பிட்டான்? நரசிம்மரை கும்பிட்டான் இல்லையா அந்த காலத்தில். அதனால் நான் சோழிங்கபுரம் போனேன்னாக்கா நரசிம்மர் நம்ம உடம்புல வந்துடுவார், எப்போ போனாலும் வந்துடுவார். ஏன்னா அங்கே 64 சதுரயுகமாக நரசிம்மர் உட்காந்துருக்காரு, எதிரில் 24 சதுரயுகமாக ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு. இப்போ அந்த இது ஸோ ரிஷசிருங்க மகரிஷி என்பது என்னுடைய ஒரு பிறப்பு. ரிஷசிருங்க மகரிஷி விபாண்டக ரிஷிக்கும் ரம்பைக்கும் பிறந்தவர். அவருக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போது தசரதனுடைய நாட்டில் மழை வரலைன்னு சொல்லி பல்லக்கு எடுத்துன்னு 2 பெண்கள் நான் சாபம் வாங்கிக்கினாலும் சரி அவரை கூட்டின்னு வர்றோம், அவர் கால் பட்டால் மழை பெய்யுமா அப்படின்னு போகிறாங்க. அவர் வாசலில் கோலம் போடுறாங்க, பூ பறித்து மாலை கட்டி கொடுக்குறாங்க. இவர் யாராக இருந்தாலும் வாங்க நான் திட்டமாட்டேன்றாரு. அவர் பல்லக்கு உணர்ந்துருக்கோம், எங்கள் நாட்டுக்கு வரணும்னு. இவர் நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மழை பெய்யுது. தசரதன் தெரிஞ்சுக்கிறான் அவர் கால் வந்துருச்சுன்னு சொல்லி. அப்போ தசரதனுடைய பெண்ணு சாந்தா இல்லை, அந்த அம்மாவை கட்டி வைக்கிறாங்க ரிஷிசிருங்கருக்கு. அண்ட் ரிஷிசிருங்கர் ரொம்ப பெரிய தவசி. இன்றைக்கும் நீங்கள் சிருங்கேரி போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. சிருங்கேரி சாரதாம்பிகை கோயிலேருந்து ஒரு 4 மைல் போனால் கிக்கேன்னு ஒரு ஊர். கிக்கேன்னா குக்கிராமம்னு அர்த்தம். அங்கே ஒரு கோயில் இருக்குது. அதில் சிவனில் பாதி ரிஷிசிருங்கர் பாதி சிவன். ரிஷிசிருங்கருடைய மனைவி ஆகிய சாந்தா ஒரு சந்நிதி, இப்போ சிவனுடைய பார்வதி ஒரு சந்நிதி. அதுதான் அந்த கோயில் விசேஷம். அதுக்கு மேலே நரசிம்மோகன் இருக்குது. அங்கே மடாதிபதி வருஷத்துக்கு ஒரு நாள் போய் பூஜை பண்ணிட்டு வருவார். இந்த ஆத்திரிலலாம் அங்கே சிங்கத்தோட கஜனை கேட்கும், ரத்த வாசனை அடிக்கணும்லாம் சொல்லுவாங்க. இது அது மாதிரி. அப்போ அந்த ரிஷசிருங்க மகரிஷி இருக்கார் இல்லையா, அவர் தவம் செய்த இடம் தான் சிருங்கேரி, சிருங்ககிரி. என்ன ரிஷசிருங்கருக்கு நெத்தியில் கொம்பு முளைச்சிருக்கும். அதனால தான் யாராவது விசேஷமான எல்லாம் உனக்கு நெத்தியில் கொம்பு முளைச்சிருக்கான்றது அதுதான் காரணம். ஒரு நெத்தியில் கொம்பு இருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் லிங்க் இருக்கும். நம்முடைய பல்வேறு பிறவிகளுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி. இப்போ சிவசங்கர் பாபா பிரகலாதன் இருந்தார், ரிஷசிங்கம் மரிஷியாக இருந்தார். இவன் ராமலட்சுமண பரதஸ்தர்கள் பிறக்கிறதுக்கு அவர் தான் புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி அந்த பாயசத்தை கொடுத்து இந்த 3 லேடிக்கும் இந்த 4 பேர் பிறந்தாங்க. இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். அவர் பேரே கலைக்கோட்டு மாமுனிவர். கலை அப்படின்னா நெத்தி, கோடுன்னா அதில் இருக்கிற கொம்பு. கலைக்கோட்டு மாமுனிவர்னு அவருக்கு பேர். இப்படி ஒவ்வொரு ரகசியமாக தெரிய ஆரம்பிக்குது. நம்முடைய முற்பிரிவுகளுடைய இதெல்லாம் தெரியுது. வாழ்க்கையில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய தடவை யாத்திரைகள் பண்ணோம், கைலாசம் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், இந்தியா முழுக்க சுற்றி வந்தோம், உலகம் பூரா சுற்றி வந்தோம். பல்விதமான அனுபவங்களை கடவுள் கொடுத்தார். அப்போ கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன். அதோட முக்கியமாக கடவுளே உன்னை லவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தேன்னு அர்த்தம். எதுக்காக? யா மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததுனால முருகனுக்கு தேவைப்படுச்சு. அதனால் அவர் நமக்கு ட்ரைனிங் எல்லாம் பண்ணார். இதெல்லாம் வரணும், இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வரணுங்கிறதுக்காக. இது ஒரு பார்ட் ஆஃப் தி தாட்ஸ் ஆன் 26 ஜனவரி. இங்கே கவர்மெண்ட் எஸ்டேட் இல்லை, அண்ணாதுரை சிலைக்குது மவுண்ட் ரோட்டில். அதுக்கு பக்கத்தில் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருங்களுக்கெல்லாம் வந்து குவார்ட்டர்ஸ் இருக்கும். அதில் மெய்கண்ட தேவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அப்போ அண்ணா நகரில் நான் இருந்தபோது சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு நல்லா தெரியும். ஸோ சிவகுமார் சொன்னார், இன்றைக்கி மெய்கண்ட தேவன் வீட்டில் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வராராம். அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் டிராஃப்ட்ஸ்மேனாக இருக்கார். கோவிந்தராஜன், ஒரு 40 வயசு தான் இருக்கும். அவர் பூஜை பண்ணாருன்னா ராகவேந்தர் ஸ்பிரிட் அந்த உடம்புல வந்து பேசும், வாங்கன்னு என்ன கூட்டின்னு போனார். வெளியே சின்ன குவார்ட்டர்ஸ், அது வெளியே 2 சேருக்கு தான் அதில் உட்காந்துக்கிறோம். உள்ளே அவர் அவங்க ஒய்ஃபு 2 பேரும் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அவர் ராகவேந்திரராக போய் மனையில் உட்காந்துக்குவார். அவர் உட்காந்த உடனே என்னை வெளியிருந்து ஒரு கூப்பிட்றான், இங்கே யார்? சிவசங்கர் ராயர் கூப்பிட்றார் அப்படின்னாரு. நான் உள்ளே போகிறேன். நான் உள்ளே நுழைகிறேன், அவர் இங்கே உட்காந்துருக்காரு. அவர் என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னாரு. என்னை பார்க்க அவனே வந்துட்டான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எதிரில் உட்கார சொன்னாங்க. போய் உட்காந்தேன். அப்போ அவர் சொன்னார், உனக்கு என்ன வேணும்? ஒரு வயசான கிழமை மாதிரி பேசும். ராகவேந்தர் அந்த 78 80 வயசுக்கு அவர் சேர்த்த போது, உடம்பு விட்ட போது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதான்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற ஜனங்க நடுவில் அவனே வந்தால் என்ன தான் கேட்பான்னு பார்த்தேன். அவனேன்னா கடவுளே. அவனே வந்தால் என்ன தான் கேட்பான்னு பார்த்தேன். உனக்கும் எனக்கு மாத்திரம் தெரிஞ்ச எல்லா ரகசியமும்
சத்தியமாக நடக்கும் அப்படின்னு என் 2 கை பிடிச்சி ஒரு பழம் வச்சு இப்படி கையை பிடிச்சிருந்தார். இது எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். இப்போ ராகவேந்திரர் ஜீவசமாதிக்கு போனார். அவருக்கு அந்த பீரியட் முடிஞ்ச உடனே ப்ரமோஷன் கிடைக்கிது. அதுதான் ஐயப்பன், இதெல்லாம் நேற்று கூட சொல்லிட்டேன். ஐயப்பனுக்கு கிடைச்ச ப்ரமோஷன் தான் ஆஃப்டர் 12 இயர்ஸு பூரண பிரம்மம்னு சொல்லிட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது இந்த உலகத்தில், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. ஷிரடி பாபா ஏன் ஷிரடிக்கு வந்தார்னு எல்லாரும் கேட்குறாங்க. அவர் இந்த இடத்த தோண்டுங்கன்றாரு. தோண்டினா ஒரு விளக்கெரியுது, ஒரு தியானத்தில் ஒரு அவர் சொல்கிறார், என்னுடைய முற்பிரிவில் நான் கபீர்தாசராக இருந்தேன். கபீர்தாசராக இருந்தபோது என்னுடைய குருவாக இருந்த ராமானந்தருடைய சமாதி இது, அதுக்காக தான் என் குருவோட சமாதியை தேடி நான் ஷிரடிக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்போது அது ஒரு அந்த இதில் வருது, ஏன் இப்படிலாம் வருதுன்னு. இங்கே திருவண்ணாமலை விசிறி சாமி இருந்தார் இல்லையா, அவர் இங்கே காஞ்சிபுரம் அங்கே இங்கே லெக்சர் கொடுக்குற போது ஒரு ஆள் தூணுக்கு பின்னால் தாடி சாமியார் ஒருத்தர் கபீர்தாசராக இருந்த ஒருத்தர் இப்போ நம்ம பிரவச்சனம் கேட்டுன்னு இருக்கார் தெரியுமோ அப்படின்னாராம். பெரியவர், மகா பெரியவர், அதுதான் ராமசுரத்குமார் சாமி. அப்போ கபீர்தாசராக இருந்த ஸ்பிரிட்டு இந்த பிறவியில் அதே மாதிரி காசி ஏரியாவில் பிறந்து ஒரு காக்கா வந்து துணி காய போகிற போது செத்து போய் அதனால் அவர் ஞானத்தை தேடி எல்லா இடத்துலையும் அடைஞ்சி கட்சியில் திருவண்ணாமலை சுடுகாட்டில் 40 வருஷம் சுற்றி அந்த கபீர்தாசனுங்கிற ஸ்பிரிட்டாக அவர் ஸ்டெபிலைஸ் ஆனார். அதனால தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி அவர் நம்ம பிரவச்சனத்தை கேட்டுருக்காரு. ஒரு நாள் ஒரு கார் போய் நிற்கிது. விசிறி சாமியார் வெளியே ரெடியாக நிற்கிறார் பூட்டிட்டு. காரில் ஏறி உட்காந்துக்கிறார். நேராக காஞ்சிபுரத்துக்கு வருது. காஞ்சிபுரத்தில் பெரியவருக்கு எதிரில் அவர் வந்து உட்கார்றாரு. 2 பேரும் இப்படி அரை மணி நேரம் கண்ணை மூட்டின்னு உட்காந்துருக்காங்க. இவர் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாரு. காரை எடுத்துன்னு வந்த ஆளுக்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் என்ன பேசணும் உனக்கு தெரியணுமா அப்படிங்கிறார். யார்? விசிறி சாமியார். நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையேன்னார். இல்லை, நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். அவர் கேட்டார், நீயும் ராமநாமன் தானே ஜபம் பண்ணுற? உன்ன மாதிரியே எங்கள் சங்கராச்சாரியார் ஒருத்தர் இருந்தார் கோவிந்தபுரத்தில், பகவத் நாம போதேந்திராள். நீ அங்கே போகிறியா? அவரும் ராமநாமன் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கும் அந்த சமாதியில் ராத்திரியில் ராமராம சத்தம் கேட்கணுவாங்க. அங்கே போயிருக்கியா? நான் உனக்கு வசதியெல்லாம் பண்ணித்தரேன்னு கேட்டார். நான் இல்லை, திருவண்ணாமலையே எனக்கு நல்லா இருக்குன்னு. அப்போ நான் ஆசீர்வாதம் சொன்னாருன்னார். இது 2 பேருக்கும் இருந்த ஒரு கன்வர்சேஷன். அப்போது கபீர்தாசராக இருந்தார், ராமநாமத்தை தான் இது பண்ணார். அவர் இந்த பிரிவில் வராரு. இது ஒரு கணக்கு. அவர் ஏன் வந்து ஷிரடி சாபாபானா அது ப்ரமோஷன். கபீர்தாசராக இருந்து அவர் ராமசுரத்குமாரி ஆகிட்டார். அந்த ஆத்மா தான் ஷிரடி பாபா வந்தது. அந்த ஷிரடி பாபாங்கிற ஆத்மா நான் தான். ஓகேவா? இப்படியெல்லாம் இருக்குது, கணக்கு இருக்குது. அதனால தான் ராமசுரத்குமார் சாமி அவர் 40 வருஷம் சேர்த்து வச்சுருந்த அந்த தவத்தை எனக்கு கொடுக்குற மாதிரி ஆச்சு. நான் வந்து ஒரு 48 நாள் அந்த மலைக்குள்ளே இருக்கிற அண்ணாமலையாரை பார்க்கணுன்னு வெறும் 1 கிளாஸ் பசும்பால் குடிச்சிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கோயிலில் தான் உட்காந்துருப்பேன். அப்போது 48 நாளில் ஒரு தடவை வெறும் பசும்பால் குடிச்சின்னு உட்காந்துருந்தேன். அண்டு இன்னொரு தடவை டெய்லி மலை சுற்றுவேன். அந்த மாதிரி சுற்றி 27 நாள் அங்கே இருந்தேன். இந்த கோடிசாமிக்கு ஃபங்க்ஷன் இல்லையா, அந்த நேரத்தில் எப்பயோ இருந்தேன் நான். அப்போ ஒரு தடவை இவர் சொல்கிறாரு, ராமசுரத்குமார் சாமி, நான் அங்கே இருக்கேன், அவர் இருக்கார். அப்போ அவர் சொல்கிறாரு, சிவசங்கரா யூனோ வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னாரு. ஏதோ சொல்ல வராங்கன்னு வாய் மூடினோம் உட்காந்து இருக்கணும். சொன்னார், அடையார் பேனியன் ட்ரீ ஹஸ் ஃபாலன், அடையார் ஆலமரம் விழுந்துச்சு. நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ், த ரூட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னார். சும்மா இந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி டிட் நத்திங், everything Anibesan did and passed on to him. Like that, someone is waiting to give you. The time has come, you have to go to him அப்படின்னார். எப்படி ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு அன்னிபெசன்ட் எல்லாத்தையும் கொடுத்தாலோ அந்த மாதிரி ஒன்று கொடுக்கறதுக்காக ஒருத்தர் காத்துருக்காரு. இந்த டைம் வந்துச்சு, நீ போகணும் அப்படின்னு. சும்மா இருந்தேன் நான். அவரே சொல்கிறார், புட்டபர்த்தி பாபா இஸ் காலிங் யூ, யூ ஹேவ் டு கோ டு ஹிம், த டைம் ஹஸ் கம். வேணாண்ணா நோ அப்படின்னு. நான் எதுவும் 70 ரூபாய் எடுத்துன்னு போயிருந்தேன் பஸ்ஸுக்கு. அப்போ பார்த்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கோடிசாமி கிட்டே எனக்கு தெரியும், அவனை மகேந்திரகுமார் ஜெயின்னு சொல்லி திருவண்ணாமலை எம்எல்ஏ பவன்குமார் இருந்தான் ஒரு காலத்தில். அவனுடைய சொந்தக்கார பையன். அவன் திருவண்ணாமலையில் இருந்தான், சாமியை பார்க்க வந்தான். சொன்னால் நான் பெங்களூர் தான் போகிறேன், வா போகலான்னு என்னை காரில் ஏற்றின்னு பல மணி நேரம் போய் புட்டபர்த்தி போகிற பஸ்ஸில் ஏற்றி விட்டு 400 ரூபாய் எனக்கு ஜோவியில் போட்டான். புட்டபர்த்தி போய் 9 நாள் இந்த மகாசிவராத்திரி டைமில் பலவிதமான அனுபவங்கள்லாம் கிடச்சிது. அங்கேருந்து நேராக நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன்.
வந்து விசிறி சாமியார்கிட்ட நான் இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி நான் புட்டபர்த்தி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ விசிறி சாமியார் சொல்கிறார், எனக்கு வேண்டிய ஒரு ஃபேமிலி அங்கே இருந்தாங்க, அலங்கார கந்தசாமி பிள்ளைன்னு திருநெல்வேலிக்காரங்க, அவங்க ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த செல்வின்னு ஒரு குழந்தை அவங்க வீட்டில், ஆனந்தப்பள்ளியோட பொண்ணு. எனக்கு அவங்கள தெரியும், அண்ணா நகரில் இங்கே தான் மகாராஜா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பக்கத்தில் அவங்க 3வது வீடு அவங்களது. அவர் சொல்கிறார், செல்வி யூனோ திஸ் அங்கிள் இஸ் அப்படின்னு சொல்கிறார். இவர் கடவுள் மாமா. சிரிச்சுன்னா அது என்ன கடவுள், இந்த மாமா எப்போ பாரு கடவுள் பற்றி பேசின்னு இருக்கோம் அப்படின்னு. அந்த குழந்தை என் பேர் வந்து சிவசங்கர் தான், இந்த குழந்தை தான் எனக்கு கடவுள் மாமான்னு பேர் வச்சது, திருவண்ணாமலையில் வச்சு ராமசரஸ்குமார். அப்போ அவர் சொன்னார், ஷிரடி பாபா புட்டபர்த்தி பாபா ஈஸ் அவர் பாபா, ஈஸ் அருணாச்சல் பாபா, ஈஸ் சிவசங்கர் பாபா அப்படின்னு. எனக்கு பாபான்ற பேர் அவர் தான் வச்சார், என் பேர் சிவசங்கர் தான். அப்போ சீக்வன்ஸ் பாரு, ஷிரடி பாபா புட்டபர்த்தி பாபா, இது அருணாச்சல் பாபா, சிவசங்கர் பாபா, இவர் தான் நம்ம பாபா அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். இது அந்த பாபா ட்ரெடிஷன் எப்படி கண்டினியூ ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு பாவனை, எப்படி அது வந்து சேர்ந்ததுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் வெறும் பசும்பால் குடிச்சிட்டு 48 நாள் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. 48வது நாள் விசிறி சாமியார் நான் கோயிலில் உட்காந்துருந்தேன், ரமணருக்கு அருள் கிடைச்ச இடம் இல்லையா, அதுக்கு வெளியே உட்காந்துருந்தேன். வந்துட்டு என் கையை பிடிச்சி நேராக அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் பிரதிஷ்டம் வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் ஆச்சு, ஆகாசத்தில் ஒரு வெளிச்சத்தை காட்டினார். டோன்ட் பாதர் அபௌட் திஸ் கரண்ட், சீ தட் லைட் அப்படின்னாரு. அப்போ திருப்பியும் கரண்ட்டெல்லாம் வந்துச்சு. அப்போ ஒரு ஆள் வந்தான், சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டாந்துக்கிறேன் சாப்பிட்றியா அப்படின்னா. இன்னொரு ஏழை பொம்பளை வந்தா, சாமி ரசம் சாதம் கொண்டாந்துக்கிறேன்னா. அவர் திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை வாங்கி நல்லா பிசைஞ்சு என்னை எதிரில் உட்கார சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என் கையில் இப்படி வைக்க சொல்லி வச்சுனே வந்தார். கையை கழுவிட்டு அதை குடிச்சிட்டுனார். அப்போ இது வந்து ஒரு சித்த புருஷன் கையை கழுவக்கூடாது. நீ பெரிய சாமியாருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி விரலை தொட்டுக்குவாங்களே தவிர கை கழுவ மாட்டாங்க. கை கழுவுறதுன்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ அவர் எவ்வளோ வருஷம் பாடுபட்டு சேர்த்த தவம் இருக்கு இல்லையா, அந்த தவத்தை நமக்கு கொடுக்குற மாதிரி இந்த 48 நாள் நம்மளை விரதம் இருக்க வச்சு அந்த இடத்துல வச்சு அவர் அந்த ரசம் சாத்து மூலமாக அதை பாஸ் ஆன் பண்ணி இப்படி தான் நடக்கும். ஷிரடி பாபா இருந்தார், அவருடைய குரு வெங்கூசா. வெங்கூசான்னா திருப்பதி பெருமாள், வெங்கடேசா தான் வெங்கூசா. அவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு பசுமாட்டை காட்டி இருந்து பால் கொண்டாடுறாரு. இவர் சொல்கிறார், இது மலட்டு பசுமாடுன்னு. குரு தன் கையால் இப்படி தடவிட்டு இப்போ வரும்ன்றார், பால் வருது. ஸோ அந்த பாலை கொடுத்து தன்னுடைய பவரை வெங்கூசா இவர் கொடுக்குறாரு. ஏசி கரண்ட் டிசி கரண்ட் மாதிரி டைரெக்டாக கொடுக்க முடியாது, யூ டு கிவ் இட் த்ரூ ஏ மீடியம். அந்த மாதிரி அவருக்கு கிடச்சிது. இங்கே அந்த ரசம் சாதம் அது வழியாக கொடுத்து கை கழுவி இவருடைய இது. இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு பவர் எனக்கு வந்துக்கினே இருந்துச்சு. புட்டபர்த்தியில் போய் அதை வாங்கின்னு வர சொன்னார். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் அவர் சேர்த்த பவரெல்லாம் கொடுக்குற மாதிரி வந்தது. கோடிசாமி இருந்தார், அவர் உடலை விடுறதுன்னு முடிவு எடுத்த போது அவர்கிட்ட போகிற எல்லாருக்கும் சொல்லிட்டார், நான் மெட்ராஸ் சிவசங்கா தாத்தா கைலாசம் வைகுண்டம் அங்கே வந்து பாரு அப்படின்ட்டார். அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார், நான் அங்கே தான் போக போகிறேன் அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி. அப்போ நிறைய பேர் சுவாமி தான் சொன்னார் உங்கள்கிட்ட போக சொல்லின்னு வந்தார். இப்படி இன்றைக்கு நீங்கள் சிவசங்கர் பாபா என்று யாரை அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அவர்கிட்ட நிறைய எனர்ஜிஸ் இருக்கும், ஸ்பிரிட்ஸ். ஒன்றும் கிடையாது, எத்தனையோ எனர்ஜிஸ் இருக்குது. அதனால் நாம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அருள்நிலையை அடைந்து விட்டோம். எத்தனையோ பிறவி தவம் செஞ்சதுனால. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வேலை இல்லையா, இவ்வளோ வருஷம் தவம் பண்ணி அலைஞ்சி நமக்கு ஏன் கொடுக்கணும், அங்கே போய் புட்டபர்த்தியில் ஏன் வாங்கின்னு வரணும்னு ஏன் சொல்லணும், கோடிசாமி ஏன் கொடுக்கணும், கிருஷ்ணவேணி அம்மா ஏன் கொடுக்கணும், இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். தகுதி உடையவனேவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இஃப் யூ ஆர் டிசர்விங் யூ வில் கெட் இட். தகுதி இல்லாதவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும். இஃப் யூ ஆர் நான் டிசர்விங், உங்கள்கிட்ட இருக்கிறத பிடிங்க அடுத்த ஆளுக்கு யாருக்காவது கொடுத்துருவாங்க. அப்படி தான் சிவசங்கர் பாபா ரொம்ப பாடுபட்டு இவ்வளோ இடங்கள் அலைஞ்சி இத்தனை யாத்திரைகள் பண்ணி இவ்வளோ தியானம் பண்ணி யாகம் பண்ணி பூஜை பண்ணி இந்த நிலைகளை அடைந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இது 26 ஜனவரி அன்றைக்கி தான் அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. அதுக்கு பின்னால் தான் இதெல்லாம் நடக்குது. அண்ட் ஜீசஸ் சொல்கிறார், அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட்டுங்கிறார். நீ வந்து சாகணும், ஒரு ஆவியினால் நிரப்பப்படணும், அப்போ தான் உனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு பைவட்டல் பாயிண்ட்டாக இருந்தது 26 ஜனவரி. அதெல்லாம் இப்படி தான் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில். என்னுடைய சீக்வன்ஸ் இப்படி தான் வந்தது.
நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கும் ஸ்பிரிச்சுவல் பாடிக்கும் 3 நாள் கேப் இருக்கும். அதனால தான் இயேசுநாதர் பைபிளில் நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் அப்படின்னுவார் 3 நாளில். அப்போ 26ஆம் தேதி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருது. என்னுடைய ஆக்சுவல் பர்த்டே 28 ஜனவரி. அப்போ 3 நாள் கணக்கு வருதா? இந்த மாதிரி பல ரகசியங்கள் ஆன்மீகத்தில் இருக்கின்றன. ஆனால் நாம் நம்ம வேலையை செஞ்சுட்டு ஒழுங்காக உட்காந்துருந்தால் போகிறோம். நம்ம எல்லாமே நம்மளை தேடி வரும். ஏன் எதை பற்றியும் நாம் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. கடவுளே கைட் பண்ணுவார். ஒவ்வொரு காலகட்டத்தில் யூ வில் கெட் த கைடன்ஸ். அந்த மாதிரி வருகிற போது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். இப்போ இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறது, எல்லாத்துக்குமே பஞ்சமில்லாத ஒரு அமைப்பை வச்சுருக்கிறது, இதெல்லாம் விளையாட்டில் நடக்கிற விஷயம் இல்லை. அப்போது அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எத்தனையோ ஜென்மமாக வருது. பல்வேறு பிறவிகளை நாம் எடுத்துருக்கோம் இல்லையா? எத்தனையோ பிறவிகளில் சேர்க்கறது. இந்த பிறவியில் அது எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து ஒரு ஹையர் லெவலில் நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, கூடிய சீக்கிரம் நம்ம இந்த உலகத்தினுடைய வரலாற்றை பெரிய அளவுக்கு மாற்றப் போகிற ஒரு ஆத்மாவாக நாம் இருக்கிறோம். பல்வேறு அதிசயங்கள் உலகத்தில் நடக்கும். அதுக்கு முன்னால் யுத்தங்கள், அழிவுகள் எல்லாம் வரும். அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரும். வர்றபோது அதை பற்றி பேசலாம். இப்போ என்ன, நம்ம நல்லா தானே இருக்கோம், ஜாலியாக தான் உட்காந்துருக்கோம், நமக்கு எந்த குறையும் கிடையாது, எதுக்குமே பஞ்சம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வசதியான ஆர்கனைசேஷன் இருக்கும். எங்கள் யாகம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, மெயின்டெனன்ஸுக்கு ஆள் இருக்குது, பரிமாறத்துக்கு ஆள் இருக்குது, பாடுறதுக்கு ஆள் இருக்குது, ஆடுறதுக்கு ஆள் இருக்குது இல்லையா? என்ன குறை இருக்குது? நமக்கு ஒன்றும் வைக்கவே இல்லை பெருமான குறைகள். அதனால் இந்த நிலை என்பது ஒரு ஹையஸ்ட். அதனால தான் இதுக்கு என்ன பேர்? பூரண பிரம்மம். பூரண பிரம்மமடி. பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி வாரணனும் வடிவேலனுமாகி நாரணன் நான் முகன் நாயகன் சிவன் என்னும் பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி. பாருக்குள் உனை என்று யாரினி வேண்டும், சிவசங்கர் பரமா பெருமானே சொல்வாய். இதை என்னிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் சொல்ல வைப்பதுதான் என் நோக்கம். இந்த நோக்கத்தில் என்றைக்கு நான் வெற்றி பெற்று விட்டேனோ அப்பொழுது ஆன்மீகத்தில் நான் எனக்கென்று வகுத்துக் கொண்ட பாதை சரியானதுதான் என்று நான் முடிவெடுத்துக் கொள்வேன். மறுபடியும் சொல்கிறேன், பாருக்குள் உனையென்று யார் இனி வேண்டும், சிவசங்கர் பரமா பெருமானே சொல்வாய். இந்த உலகத்தில் சிவசங்கரத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு பெரிதல்ல என்று சொல்லக்கூடிய நிலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குவதுதான் நான் செய்திருக்கக்கூடிய சங்கல்பம். தாயாகி தந்தையாகி தர்மத்தின் உருவமான தனிப்பெரும் தெய்வம், ஒளியாகி ஒளியாகி அனைத்திலும் ஓர் உருவாகி உள்ளமர்ந்த சிற்பரன், பார்படும் நிகழ்வெல்லாம் கூர்ந்து நோக்கின் இவன் விளையாட்டன்றி வேறுபடும் கருத்து ஒன்றில்லை காண். இனி நோக்கும் இடமெல்லாம் இவன் அன்றி வேறில்லை என நீக்கமர நிறைந்திருக்கும் தத்பரன், அக்ஞானமழிக்கும் அருட்கடல் பரம்பொருள் சிவசங்கரன் எம்பிரான் 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 மோட்சம் தரும் எம்பிரான். தகுதியிருந்தால் தருணமறிந்து தானே வந்து மோட்சம் தரும் எம்பிரான். எங்கோ பிறந்திருந்தாலும் எத்திக்கீழ் திரிந்திருந்தாலும் உன் கணக்கிங்கு இவனிடம் இருக்கும் பட்சம் மோட்சம் தரும் எம்பிரான் எம்பிரான் எம்பிரான். செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே, செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே,
ஜகமெல்லாம் திருவாயுள் வைத்த ஸ்ரீ பெருமாளே செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே. அங்கண்மா ஞாலத்தை மூவடியாய் அளந்தவன் அடியவனின் சொல்படியே ஆடாமல் அசையாமல் செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே. பெற்றவர்க்கு செய்யும் சேவை பெரும் சேவை என சொல்லி பொற்றாமரை பாதன் பெருந்தேவி மணவாளன் நற்றாமரை கயத்து நல்லன்ன புண்டரீகன் வற்றாத பக்திக்கு வடிவம் தந்து பண்டரியில் செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே. பிடிவாதம் செய்கின்ற புலன்கள் எல்லாம் அடக்கி அடிப்பிடியாய் வாழ்கின்ற அவலங்களை ஒடுக்கி அறியாமல் செய்கின்ற பிழையாவும் தான் பொறுத்து பரிபாலனம் செய்யும் பரந்தாமன் சிவசங்கர் செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே. ஜகமெல்லாம் திருவாயுள் வைத்த ஸ்ரீ பெருமாளே செங்கண்மால் நின்றானே செங்கல் மேலே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம். சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.